அது பாட்டு இந்த ராகத்துல தான் இந்த ராகம் தான் அந்த பாட்டு. ராகம் இல்லாத பாட்டு ராமாவுக்கு இந்த ராகம் எப்படி பாடும்? எம்பெருமானாகிய திருவடிகளே சரணம். ஆஞ்சநேய வந்த கோவிந்தா. ஆகியனால ஆஞ்சநேய வந்த கோவிந்தா சொல்லிக்க நமக்கு பலம் கிடைக்கணும் ஐயா. என்ன கிடைக்கணும்? பலம் கிடைக்கணும். ஏன்னா ஆஞ்சநேயர் ஒரு வார்த்தை சொல்லி ராமானுஜா சொல்ல முடியுங்களா? ராமானுஜா தமிழ் தலைவா
இளையாழ்வார் 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 எதி ராமானுஜா இளையாழ்வார் 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 எதி ராமானுஜா இளையாழ்வார் 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 எதி ராமானுஜா பரம பாகவதா திருவடிகளே சரணம். ஆஞ்சநேய கோவிந்தா. யாரை நடக்கக்கூடாது? அடியார்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் பெருமாளே இல்லை, கடவுளே இல்லை. இதெல்லாம் எதிர்பார்த்து அடியார்கள் மூலமாக கடவுளை தெரிஞ்சிக்க முடியும். அடியார்கள் மூலமாக கடவுளை தெரிஞ்சிக்க முடியும். இல்லை என்றால் அதுதான் கட்டியாதான். என்ன கட்டியாதான்? எம்பெருமானார் செய்யப்படுகிறே சமம். அழகா இருக்கணும் அப்படின்னு சொன்னவனே ராமானுஜன் தான். ஒரு மனிதன் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல உணவை திருப்தி வளர்க்கணும், நல்ல உணவை அப்பதான் ராமனுடைய ஒரு சின்ன கருத்து எல்லாரும். ராமனுடைய வழி என்ன பேசுகின்றது என்றால், இந்த உலகத்திலே மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத படிக்கவும் இல்லை, படிக்க படிக்கல, பார்த்ததும் படிக்கல, அது என்ன பேசுது அப்படின்னா, இந்த உலகத்திலே மனிதனால் எந்த உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது. மனிதன் என்ன அப்படி தெரிஞ்சிருக்கிறான், தெரிந்திருக்கிறான். என்ன பாவம் என்பது மனிதனுக்கு தெரியும், புண்ணியம் என்பது மனிதனுக்கு தெரியும், நல்லது என்பது மனிதனுக்கு தெரியும், கெட்டது என்பது மனிதனுக்கு தெரியும். அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது இந்த உலகத்துல உண்மை போய் அரசு
அந்த நினைக்குதா இல்லையா? அந்த மனசு நினைக்குதா இல்லையா? அப்படி இருக்கும். அடிச்சதுக்கே அது நினைக்குது. ஆனா கொண்டுட்டு வந்து எப்படி நினைக்கும்? கொண்டுட்ட பிறகு என்ன நினைக்கும்? ஆகையினாலே இந்த மனிதர்களால் இந்த உலகத்துல அனைத்து உயிர்களுக்கும் தீங்கு வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது. வரலாம் என்பது ஒரு இடத்தில் ஒரு மனிதன் ஒரு குடிசை குடும்பம் அங்கே ஒரு விஷம் போட்டுக்குச்சு அப்படின்னா அந்த விஷத்தை மடியில கட்டி தூங்க முடியுமா? மனிதன் தூங்க முடியுமா? பல மிருகங்கள் தூங்கலாம். மனிதன் தூங்குவதா விஷத்தை மடியில கட்டின்னு? ஆகையினாலே அதை அடிச்சு தூக்கி போட்டா மனிதன் அதுக்கு பெருமாள் சொல்றாங்க. ஆனா மற்றதை கொன்று பல வகையில செய்வது சட்டப்படி குற்றம் என்று சொல்கிறது ராமன் காட்டிய வழி. சட்டப்படி ஒரு மனிதனால் ஒரு மனிதன் இந்த வகை செய்து சாப்பிட்டான் அப்படின்னா சட்டப்படி குற்றமே. அது இங்கதான் சின்ன கருத்தா இல்ல. சட்டப்படி என்ன கொடுக்கலன்னு கேட்கிறார் ராமன். காய் கொடுக்கலையா, கனி கொடுக்கலையா, பழம் கொடுக்கலையா, இல்ல கோதுமை கொடுக்கலையா, நெல் கொடுக்கலையா, கேழ்வரகு கொடுக்கலையா, கரும்பு சுவைச்சு சாப்பிடறதுக்கு, பல இனிப்புகள் சாப்பிடறதுக்கு என்ன கொடுக்கல? ஒரு பசி ஆகுவதற்கு என்ன கொடுக்கல? எல்லாமே விளைச்சி வச்சிருக்கிற அந்த நாள்ல இருந்து வந்த என்ஜினியர்கள் ஏதாவது ஒரு விதை உற்பத்தி பண்ணிக்கிறாரா மனிதனுக்காக? அந்த நாள்ல இருந்தே வந்த என்ஜினியர்கள் மனிதனுக்காக ஒரு விதை உற்பத்தி பண்ணிக்கிறாரா? இறப்பதும் இறப்பதும் இறப்பையும் இறப்பையும் யாராங்க மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பது ராமனுடைய எல்லோரும் சந்தோஷமா நல்ல சாப்பிடுங்க. ஞானம் வந்தால் நமக்கு ஏது வேண்டும்? அடிக்கவே தேவையில்லை. அடிக்கவே இங்கிருந்தே அவர் பேசல இங்கிருந்து ஞானத்துக்கு அப்ப அதுக்கு என்ன தேவை? அடுத்த உயிருக்கு தீங்கு செய்யாமல் நல்ல உணவையை சாப்பிட்டு அவனுடைய திருவடியை கொடுத்தோம் என்றால் என்ன கிடைக்கும்? நல்ல ஞானம். ராமானுஜரே கல்யாணி ராகம் அடியனே பாட்டு அஞ்சி இந்த நாமாவளி இதே மாதிரி பாடத்தை தாளம் போட்டே பாடணும். அப்பதான் தாளம் மனசுல இருக்கும். தாளம் வந்து மனசுல இருக்கும். அப்பதான் ஸ்ட்ராங்கா போய் பாட முடியும். தாளம் வந்து மனசுல இருக்கும். தாளம் இசைக்கு தாளம் என்னமோ அதே ஒன்று நாம எல்லாம் வந்து பகவான் வீட்டிலே சேர்ந்து ஆடி ரசிக்கிறோம் என்றால் எத்தனையோ வேலை திட்டங்கள்லாம் நிறைய இருக்கும். என்ன இருக்குது?
எல்லாமே உலகத்துல உற்பத்தி பண்ணிட்டான். அவனே சொன்னான். ஏன்னா விட்டு ஓடிடுவான் பார்க்கலாம், இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றானா இல்லையா பார்க்கலாம் அப்படின்றது. அந்த கேலி கிண்டெல்லாம் எதுக்கு சமம் தெரியுமா? சக்தி அவருக்கு சக்தி இருக்கு அதுக்கு சொன்னேன். அதுக்கு சமம் அதுக்கு சமம். அதெல்லாம் வந்து நீட்டுக்காரு சொல்லி போறாங்க. உலகம் பல வகை, ஏதோ ஒரு பேசணும் அதுக்கு தெரியாது. நல்லது இதுதான் ஒரு மனிதனுக்கு புதுமை கிடைக்கும். இந்த கல்யாணி ராகம் என்பது வரலாறு காணவாருங்கள் கஜகிரி மலரின் அழகை பாருங்கள், காஞ்சிபுரீசனை காணவாருங்கள், பெருந்தேவி மலரின் பேரருளாளனின் பெருந்தேவி மலரின் பேரருளாளனின் பெருமையை என்னாலும் பாடுவோம் வாருங்கள், காஞ்சிபுரீசனை காணவாருங்கள், கஜகிரி மலரின் அழகை பாருங்கள், காஞ்சிபுரீசனை காணவாருங்கள். வைகாசி பொன்னாளில் விசாகம் நன்னாளில், வைகாசி பொன்னாளில் விசாகம் நன்னாளில் கணக்கிட முடியாது கருட சேவையின் கூட்டம், கணக்கிட முடியாது கருட சேவையின் கூட்டம். கண்டு தரிசிப்போம் அனைவரும் வாருங்கள், கண்டு தரிசிப்போம் அனைவரும் வாருங்கள், காஞ்சிபுரீசனை காணவாருங்கள். வைகாசி திருநாளில் தேடி மேல் ஏறி வரும் தேவாதி தேவனை தரிசிப்போம் வாருங்கள், தேவாதி தேவனே தேவாதி தேவனை தரிசிப்போம் வாருங்கள், தேவாதி தேவனை வரதராஜனை அத்திகிரி அகாரனை கண்டு தரிசிப்போம் வாருங்கள், காஞ்சிபுரீசனை காணவாருங்கள். பாடுவோம் நாடறிய பாடுவோம், நன்கறிய பாடுவோம், ஊரறிய பாடுவோம், இந்த உலகறிய பாடுவோம், வரதராஜ புகழ் பாடுவோம், தேவராஜ புகழ் பாடுவோம், அத்திகிரி அருளாளன் புகழ் பாடுவோம், அரசராஜ புகழ் பாடுவோம், கோவிந்தராஜ புகழ் பாடுவோம், அந்த எதிராஜ புகழ் பாடுவோம், ஆடுவோம் பஜனை பாடுவோம், ஆடுவோம் பஜனை பாடுவோம், நாடறிய பாடுவோம், நன்கறிய பாடுவோம், ஊரறிய பாடுவோம், உலகறிய பாடுவோம், பாடுவோம் பஜனை பாடுவோம், பாடுவோம் பஜனை பாடுவோம். ராகத்துக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும்
இசையோடு நம்ம பாடி பகவானை மயக்க செய்யணும். எப்படி செய்யணும் பகவானை? மயக்க போட்டு கேட்கணும். போட்டு மயங்கி விட்டு அப்படி மயங்க வைக்கணும். பரவாயில்லடா அத்துக்கெல்லாம் மயக்கலாம். பகவான் இசையோடு முதல்ல பாடியது வச்சு பண்ணா வச்சு எல்லோரையும் ரசிக்க வச்சான். நம்ம எல்லோரும் மாடு கட்டுல கேட்கிறோம், ஓல் எடுத்து கேட்கிறோம். அத கண்ணன் எந்த எடுத்து வைச்சான்? உடல் எடுத்து வைச்சான். கண்ணன் எந்த எடுத்து வைச்சா? உடல் எடுத்து கண்களை வைத்தான். ஒவ்வொன்றும் நினைச்சு பார்க்கணும். ஏன் இந்த கண்கள் வைத்தான் கண்ணன்? யோசனை பண்ணணும். ஆடு வைச்சனா இல்ல வேற எதுனா வைச்சனா? ஆட்டுக்குள்ள பால் இருக்கு. ஏமா கண்கள் வைத்தான்? ஒரு சின்ன கருத்து இருக்கு. என்ன? இந்த உயிர்கள அம்மா அப்பால பேசிக்கிட்டு அடுத்த உயிர் பேசுவது எது? அம்மா என்று கூப்பிடுவது. அதை தாண்ட வேற எதுனா பேசுதா? அதை விட்டு தாண்ட வேற எதுனா பேசுதா? அம்மான்னு வேற என்ன குரல்ல பேசுதா? இல்லை. அதனாலே இந்த மனிதனுக்கு அடுத்தபடியா அம்மா என்று கூப்பிடுவது கண்கள் தான். ஆகையினால்தான் கண்கள் இதனுடைய பாலை நீங்கள் அருந்தலா? கண்களுடைய பாலை அருந்தலா? ஒரு சின்ன கட்டுல நான் மெட்ராஸ் போயிருக்கிறேன். எல்லாம் என்னுடைய பசங்க இருக்கும்போது அப்படியே சில கருத்துக்கள் சொல்லிட்டு வரும்போது அந்த ஒரு தம்பி சொன்னா எனக்கு சாமி ஒரு தம்பி எனக்கு கேட்கணும், நாட்டுல இருந்தாங்க அவர் பாரு அதையாக சாப்பிடலாம். நாட்டுல இருந்தாங்க அவர் பாரு நிறைய சாப்பிட்டாங்க. சரியாக கேட்கணும், ஈஸியாக கேட்கணும். எப்படி சாப்பிடலாம்? ஆமா, கண்ணுகளை ஊற்றியாரும். அதுக்கு உண்டான அந்த குடிவரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அழுகிற அவுட்புட் பால் குடிச்ச நடக்கும்போது அதுல இருக்க பால் நடக்கும்போது வெண்மையா வருது இல்லையா? அதுவா கொடுக்கும்போது எப்படி வருது? வெண்மையா வருது. கீழே தண்ணிக்கு அடுத்த நாள் வரும். கீழே தண்ணி அடுத்த என்ன வரும்? உடம்புல ஆகினாலே மனிதன் அராஜகம் பண்ணலாமா? அது கொடுக்குற பாலை நம்ம சாப்பிடணும். திருப்தியா கொடுக்குது. இது கொடுத்ததை நான் சாப்பிட்டேன், என்கிட்ட கொடுத்த நான் கொடுக்குற வாங்கிக்கிறேன். அதையே அராஜகம் பண்ணி சாப்பிட்டா என்ன வரும்? ரத்தம் வரும். இல்லாமா ஒரு 6 அறிவுள்ள மனிதன் அந்த வேலை செய்யலாமா? நான் அது கொடுக்க மாட்டேன்னா சொல்லுச்சு. எண்ணெயா கொடுத்து அதை சாப்பிடலாம். அப்புறமா போய் கண்கள் மேய்த்தான். எதை எடுத்து மேய்ச்சா? இப்படியும் பகவான சேர்த்து உழல் கொடுத்தே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. உள்ள குழல் கொடுத்தே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
உடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுகளே பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் வளர்ந்தாமை அழகை பாடுகளே கோடி ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாருடன் ஒரு கொடியோடு மதுராய் திருவேங்கடத்தில் அவன் அருகின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருகின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே ஆஞ்சாரி புகழ் காக்க தங்கை கொடுத்தார் போர் முடிக்க தங்கை எடுத்தார் பாண்டவர்க்கே உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் பாண்டவர்க்கே உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீதையும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதையும் பாடம் கொடுத்தான் உடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பண்டாடும் தோட்டங்களே எங்கள் மதுசூதன் புகழ் பாடுங்களே உடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஆடினாம் எப்படி பாடக்கூடிய அளவுக்கு தேவராஜன் அன்றும் இன்றும் என்றும் இந்த பஜன கச்சேரியின் தலைப்பு அன்றும் என்றும் என்றும் நாடு நகரமும் அந்த நமோ நாராயண என்ற தலைப்பு இந்த பஜனை வளர்ந்து பகவான சேவைக்கு ஓரளவுக்கு கண்டபடி இருக்குல்ல தொலைச்சிட்டு வளர்த்தால் எங்கே வழிதானே இருக்கு நல்லது கேட்டது நல்ல வழியிலே நடப்போம் பகவானை சேவிப்போம் நல்லா படிப்போம் நல்ல ஒரு உத்தியோகத்தை வாங்கிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பணத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு குடும்பம் பண்ணிக்கணும் இதான் உலகம் கடவுளுக்கு என்ன ஆசைன்னா இதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கை நல்லா வாழ்ந்தானா ரொம்ப சந்தோஷம் மார்க் போடலாம் அந்த குடும்பத்துக்கு மார்க்க போடு கொடுப்பாரு டெஸ்ட் வைப்பாரு இந்த விஷயத்துல நமக்கெல்லாம் கடவுள் மாறும் இல்லையா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்ல எந்த அளவுக்கு இந்த உலகத்துல அருமையா வாழ்ந்துட்டு வந்திருக்குது அவன் வாத்தியார் நம்மளுக்கு 10% கொடுத்தா இறைவன் நம்மளுக்கு 50% கொடுக்கும் டெஸ்ட் இறைவன் நம்மளுக்கு 50% இல்லே அப்படியே நேரமாகவே இருக்கும்.
செகண்ட் இருக்கும். அது ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நேரத்துல ஒரே ரூபாய் தான் அந்த பாக்கெட்ல இருக்குது. நான் 10 பேரை எடுத்துட்டு போய் பஜனை பண்ணணும். ஒரு 2000 ரூபாய் கையில இருக்கும். இல்லைன்னா திடீர்னு யாரும் போய் நான் கேட்க நாங்களும் ஒரு 4 மணிக்கு சின்ன சொல்றோம். உண்மையை மட்டும் சொல்லுவோம் சரியா? பகவான் பணத்துக்காகவோ எதுக்காக போய் கஷ்டம் வேலையே இல்லை. அவன் கொடுப்பான். யாருன்னா எடுத்தாந்து கொடுப்பான். இருக்கும்போது கொடுப்பா இருந்தேன் தேவராஜா. சரி சரி நான் வந்துட்டு நான் எப்பவுமே சும்மா இருந்தா வீட்டுல சைக்கிள் எடுத்து வாங்கி 2 கிலோமீட்டர் போவான். அப்படி போயிட்டு வரும்போது ஒரு காலம் வந்தது. ஒரு காலம் வரும்போது அந்த காரை எங்க சைடு வாங்கி வந்துச்சு. நானும் போயிட்டேன். ஒரு 200 அடி தூரம் போயிட்டேன். போயிட்ட பிறகு அந்த காரு மறுபடியும் திரும்பி வருது. இந்த காரை நம்ம பார்த்தோம். மறுபடியும் திரும்பி வந்து நான் சைக்கிள் வாழ்க்கை தடுப்பு. நான் ரொம்ப ஓரம் கட்சி போனா ரொம்ப ஓரம் வருது அந்த கார். நான் பாரு நாம என்ன தப்பு பண்ணோம்? நாம பாட்டு சைக்கிள் போறோம். நம்ம முன்ன ஓரம் கட்டி வந்து பில்லு மேல போய் இறங்கிட்டேன் சைக்கிள். வேற வழியே இந்த பாட்டம் எடுத்துட்டு சரியில்லை. யாரு வந்து நாம என்ன பண்ணுறோம்? நாம என்ன செய்யணும்? தப்பு காது தப்பு வந்தாரு. நான் நின்று காது சேர்த்துக்கிறேன். நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆண்டாருடைய ஞாபகம் எழுந்தாரு. 1000 இன்னும் 4 பாசனம் பாடிட்டார். மீண்டும் மறுபடியும் செலுத்துறாரு. இன்னும் 4 பாசனம் வந்து எழுந்து மறுபடியும் 1000 ரூபாய் கொடுத்தாரு. நேற்றுக்கு நினைத்து போனது. இப்பதான நினைச்ச வீட்டுல 1 ரூபாய் இருந்தது. எப்படி பஜனை வந்ததுன்னா சொல்லுவாங்க. அது ஒரு உதாரணம். அப்படி பாடி இருக்காங்க. கை கொடுப்பான் கண்ணம் கொடுப்பா. அந்த நேரத்துல வரும்னு நான் எதிர்பார்த்தனா கண்ணபுரம் செல்வி கவலை எல்லாம் மறப்பேன். கண்ணனின் சன்னதியில் என் நேரமும் இருப்பேன். கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். வண்ண வடிவழகை அற்புளிர காண்பேன். வண்ண வடிவழகை அற்புளிர காண்பேன். என்னவெல்லாம் அவனின் இணை அடியே என்பேன். கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன். நிமந்த கோபுரத்தை கண்டு கை கழுவிப்பேன். உப்பலோ விமானத்தையே இணைப்பேன். உள்ளத்தில் அள்ளி வைத்து பகலிலே திறப்பேன். கண்ணபுரம் செல்லேன் கவலை எல்லாம் மறப்பேன். கருட மண்டபத்தை கடலே தொடர்ந்திடுவேன். கண்ணாடி சேவை கண்டு கண்கள் கசிந்திடுவேன். பெருமான் சன்னதி முன் பித்தாகி நின்றிடுவேன். இந்த பிறவி கிளி அறுத்து உலகை வென்றிடுவேன். இந்த பிறவி பிணி அறுத்து உலகை வென்றிடுவேன். கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். எத்தெழுத்தை சொல்லி இத்தெருங்கிடுவேன். எத்தெழுத்தை சொல்லி இத்தெருங்கிடுவேன். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று
எட்டது கை சொல்லி கிட்ட என்னை தெரிகிறதா என்றே கேட்கிறேன். கத்தி அணைக்கணக்கு கை கொடுப்போன் கண்ணம், கத்தி அணைக்கணக்கு கை கொடுப்போன் கண்ணம். கற்பூரம் மணக்கின்ற கற்பூரம் மணக்கின்ற கால் பிடித்து விடுவேன், கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன். கத்தி அணைச்சு அப்படியே கை கொடுத்தான் பாருங்க. அப்படி அந்த கஷ்டத்தை தொலைச்சான் பாரு ஒரு செகண்ட். அதனால பகவானை இல்லாமல் நான் இல்லாமல் இல்லாமல் நான் இல்லாமல் நீ இல்லை. ஏன் நீ படிச்சேன் நான் பார்த்தேன், நீ கொடுத்த உரிமை பாதிக்கணும். அனைத்தையும் தரக்கூடியவன் அன்றும் இன்றும் என்றும் நாடு நகரம் நன்கறிய நமோ நாராயண என்ற தலைப்பில் இந்த பஜனை ஆழ்வார்கள் ஆசனங்களை ராகத்தோடு கொடுக்கும். இதெல்லாம் இப்படியும் பார்க்கலாம். அடியே ஒரு பாடல் எழுதுறேன். அதுதான் முதலாக எழுதுன பாடலே. காஞ்சிபுரத்துல யாதவ சட்டத்துல உட்கார்ந்து எழுதுறேன். தேவராஜா நான் உங்களுக்கு ஒரு பாட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதும்போது பகவான் உள்ளே நுழைந்து இப்படி எழுதுதான் நுழைந்து இதுல ரொம்ப வேற தண்ணியை குடிச்சாலே வீரம் தான், இல்லைன்னா ஆளு செய்யறது. தண்ணியை குடிச்சாலே அதுதான் ஒரு சின்ன சின்ன கருத்து. அது எப்படி இருக்கு ஊருக்கு போன உடனே சொந்தக்காரங்க கேட்பாங்க, தண்ணியை காட்டி கொடுத்தாங்க கேட்பாங்க, தண்ணியை தவிர கொடுத்தாங்க மரியாதை பரவாயில்ல, தண்ணி கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம் பரவாயில்ல, வரவேற்றுக்கிறான் வரவேற்பு வச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது அண்ணங்க தண்ணி கொடுத்தாங்க. அப்படிலாம் என்ன பஜனை பண்ண வைக்கிறோம். தண்ணி குடிச்சுட்டே பஜனை பண்ணது காலையில சாப்பாடு தான் 12 மணி நேரம் தண்ணி பால் காப்பி அப்படியே வச்சுட்டு அதுக்கு ஒரு உரிமையை அவருடைய பாக்கியம். அப்போ இந்த பாட்டு ஞாபகம் வந்து தேவராஜா ஒரு பாட்டு எழுதுன்னு சொல்லும்போது இல்லை ஞாபகம் அப்படியே
என்னப்பா? கோவிந்தா என்றால் என்ன பொருள்? ஏன் இந்த பாரதத்தில் கோவிந்தா செய்கிறது? கோவிந்தா என்றால் காத்தல் என்று பொருள். என்ன பொருள்? காத்தல் என்று. அதனாலதான் கடைசியா அவங்க என்ன சொல்றாங்க? காப்பாற்றுவாயான்னு கேட்கிறாங்க. காப்பாற்றுவாயா கோவிந்தா, காப்பாற்றுவாயா? அவனை தவிர யாரையும், ஒருவனை தவிர யாராலையும் ஒரு சில தெரியாத எம்பெருமானாகிய திருவடிகளே சரணம். அவருடைய திருவடி வழங்கி நாம் எல்லோரும் நல்ல வழியில் ராமானுஜர் எல்லோருக்கும் நல்வழியில் காட்டினார். எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். எல்லா உயிர்களும் எந்த குறை இல்லாமல் வைகுண்டம் போய் சேர வேண்டும். கஷ்டப்படக்கூடாது சொன்னவர். பேசிட்டோம். அன்று இன்று என்ற இடத்துல பேசியிருக்கோம். நாம அன்று அன்று ஆழ்வார்கள் ஆழ்வாருடைய வாசகம் சொல்லுவார். அதுதான் இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கு. அந்த பாசம் வேற எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு பாசம். வேற எந்த மதத்திலையும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரதாண்டு பல கோடி நூறாயிரமாக வாழ்க 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 என்று சொல்லக்கூடிய ஒரு பாசனம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரதாண்டு என்ன ராகம்னா அடான என்ன ராகம்? அடான ராகம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரதாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டறிந்தாள் மணிவண்ணா உந்தன் சேவடி செப்பி திருக்காக்கும் அடினோடும் நின்னோடும் பிரிவு இன்றி 1000 பல்லாண்டு வடிவாயின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாசோகி வளர்த்து முகையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புற்று முழங்கோ பார்த்த சன்னியம் பல்லாண்டு சந்தோஷமா பத்து பாத்திரமே ஒரு 10 பாத்திரத்தை பாடினாலே ஒரு ராகத்தோடு பாடினா ரசிக்கும் ருசிக்கும். இல்லையா?
கேள்வி கேள்வி என்ன பண்ணும்? கேள்வி ஞானம் பசிக்கும், இசை ஞானம் ருசிக்கும். கேள்வி ஞானம் பசிக்கும், இசை ஞானம் இறைவன் விரும்புவது இசை ஞானம். ஆடி கழிக்கணும். இந்த சரீரத்தை அவனுக்கு இந்த பாட்டு அப்படியே பாடுங்களா? ஒரு நேரம் சொன்ன பாடுங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர தாண்டு பாடி அதை நாமாவளி சொல்றது. ஒரு காலத்துல பாடி அதை அப்படியே நாமாவளியா சேர்க்க கடைசியில் அவங்க பாடுறது என்ன ராகம்?
நீங்க அந்த ராகத்தை கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பாட்டு உண்டு. ஆமா சீர்காழி பாட்டு இந்த பாட்டு பாடினால் என்ன ராகம் வரும்? அப்படியே ஒவ்வொரு பாத்திரத்தையும் பாடினால் செய்யோடு பாடினால் எல்லாரும் பாடலாம். பாடலாமா? பெரியாழ்வார் சொல்லுவார், ஒரு சின்ன கருத்து சொல்லுவார். பெரியாழ்வார் சுருக்கமா சொல்லுவார். முடியாத நேரத்துல ஒண்ணு சொல்லுவார், முடிகிற நேரத்துல ஒண்ணு சொல்லுவார். இந்த மாதிரி இளமையை சொல்லுவார். வாழாட் பட்டினி உள்ளிலே வந்து மண்ணும் மனம் கொண்டே உளாட் பட்டினி எங்கள் ஏழாட்டம் படிக்கிறோ நாங்கள் ராக்கரோள் இலங்கையே இலங்கை காணாத படை பொருளாக்கு வல்லாண்டு ஏழு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து இந்த ஏழு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குளம் புகுந்து என்ன நிலம் இது? ஏழு நிலம். இந்த ஏழு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து கட்டத்துல கோபத்துக்கு முன்னவே முன்னம் வந்து எங்கள் குளம் புகுந்து இந்த மாதிரி இளமையில வந்து கூடி இருந்து கூடி ஏழு நிலத்தில் விழுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடும் மனமுடைய எங்கள் வரம்பொழில் வந்து கொள்கை குருவினோ வரம்பொழிலாம் நம்மளால இருக்கிற வரம்பு பேச்சுகள் அத்தனையும் அங்கேயே ஒழிச்சுட்டு வந்து இங்க ஒழிச்சுட்டு இந்த ஸ்கூலுக்கு அங்கேயே ஒழிச்சு ஸ்கூலுக்கு ஆள் எடுத்து வைக்கும்போது அந்த வரம்பு பேச்சுலாம் அங்கேயே ஒழிச்சுட்டு இங்க வந்து வரம்புகளில் வந்து வல்லை முழுமினோ நாடு ககனமோ நன்கரிகனமோ நாராயணாயன் என்று தமிழ் பாடும், நாடறிய பாடும், நன்கறிய பாடும், ஊரறிய பாடும், உலகறிய பாடும், தமிழ் பாடும் மனமுடை உள்ளே வந்து பல்லாண்டு புரிந்து எப்ப இதை சேர்த்துக்கணும்? நம்ம எந்த வயசுல சேர்த்துக்கணும்? பாண்டது எத்தனாவது பாசமா? பல்லாண்டு வாழார்கள். 3வது பாசுரத்திலேயே நம்முடைய வயசையே அதை குறிக்கிறாங்க. 3வது பாசுரத்தை பாடும்போது அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கு? இளமை தானே. இளமையிலேயே வந்து குடிக்கும், ஆடிக்கும், பேரை சொல்லிக்கோ. அப்ப எப்ப இருக்கணும் நம்மளுக்கு பக்தி? பக்கத்து வேற வந்து வரணும் முடியாது.
அப்ப என்ன வயசுல போனா ஏறுபா வண்டியில அப்படின்னும், புள்ளி குதிக்கிற வயசுல போனா ஏறு. அப்ப நமக்கு பக்தி எப்ப இருக்கணும்? இளமையில இருந்தால் புதுமையில பெருமாளை கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். யாரை கேட்கலாம்? பகவான கேள்வி கேட்கலாம். நாடு நகரமும் பாடித்தால் அப்ப சொல்லுவார், துப்பு உடையாரை அடைவது எல்லாம். துப்புடையாருன்னா என்னமா எனக்கு தெரியாது, நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஓ தேவராஜ போட்ட பிச்சையில இங்க வந்து நின்னுங்கிறேன். உண்மையாவே நான் பேசுறேன்னா நாங்க இருக்கவே முடியாது. இது ஒரு கைமண் பண்றேன், ஏதோ அவங்க வாக்கியம் கொண்டு வருகிறது சொல்றோம். துப்பு உடையாரை அடைவது எல்லாம் சோர்விடத்தே துணை அவர்கள். ஒரு சோர்வு நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுன்னா, ஒரு நல்லவன் இடத்திலே சேர்ந்தால் நம்மை விடமாட்டான் அப்படின்னு சொல்றேன். துப்பு உடையாரை ஒரு நல்லவனுடைய இடத்திலே சேர்ந்து விட்டால் சோர்விடத்தே துணை ஆவார் என்றே. ஒப்பிலே நாகிலும் நீ அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையா. யாருக்கு அருள் செஞ்சாரு? இப்போ முதல்ல யானையினுடைய காலை பிடிச்சிச்சு, அதுக்கு பெரியாழ்வார் அப்ப சொல்றாரு, கேள்விப்பட்ட துப்பு உடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்தே துணை அவரங்கே ஒப்பிலே நாகிலும் நீ அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கே நான் உன்னை நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டேன், உன்னை நினைக்க மாட்டேன். கட்டளை பொறுத்து எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதே இப்போதே சொல்லி வைத்தேன், என்னை வேணும்னா பல்லாண்டு மாசத்துக்கு 3வது மாசத்துக்கு பாருங்க, நான் என்ன உனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. வேணா நீ வந்து என்ன பாருங்க, என்ன சொல்ற, வேணும்னா நீ வந்து என்ன பாருங்க. அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அடங்கத்தரவனை பள்ளியை. பகவானை சொல்றேன், இது கூட என்ன பண்ணுது, மழை காலத்துக்கு தேவையான பொருளை வெயில் காலத்திலே கொண்டு போய் அழைக்குள்ள வச்சு இல்லையா. அணையில வர விட்டாதா, அணையில வந்தா கஷ்டமாயிடும், போக முடியாது, வர முடியாதுன்னா வச்சுக்கிறேன். சின்ன உருவம் தான், அதுக்கு எப்பேற்பட்ட ஒரு அறிவு கொடுத்து வச்சுக்கணும். பகவான் உங்களுக்கு இப்படிதான் இருக்கணும், இப்படி நீ வாழணும். மழையில போனா வேகம் மழையிலே செத்துரும் அங்கே. அதனால வெயில் காலத்துல இல்ல விஷயம் அந்த அரிசி இந்த அரிசி கொண்டு போய் வச்சுக்கலாம். காலங்கள் மழை காலங்கள் பகவானை செய்யணும், அவனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இளமையில ஆடி கழிக்கணும், இளமையில ஆடி கழிக்கணும். இந்த ரசிப்புத்தன்மை யாருக்கு வரும்? ரசிக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குது இந்த உலகத்துல? ரசித்து பார்க்கக்கூடியது, சிந்தனை செய்து பார்க்கக்கூடியது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எதுனா ரசிக்க முடியுமா? ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டு என்ன வரும், அதை கேட்டு மறுபடியும் சிந்தனையோடு இருக்கிறது இந்த மனிதன். அப்படி இது என்ன பேசுறாங்க ரசிப்பு தன்மை யாருக்கு இருக்கும்? மனிதனுக்கு சாம்பார் நல்லா மனிதனுக்கு மட்டும் தெரியும் இல்லையா? ஏன் பேசினே வரும்போது
இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லியே வந்து கட்டி ரசிக்கக்கூடியதும் மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். கட்டி ரசிக்கக்கூடியதும் மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன கட்டி ரசிக்கணும்? பொங்கல் விழாவில் புத்தாடை கட்டி ரசிக்கிறோம். தீபாவளி பண்டிகையில புத்தாடை கட்டி ரசிக்கிறோம். அப்படி கட்டி ரசிப்பதும் பார்த்து நல்லா இருக்கு. அது மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். வேற எத்தனை தெரியும்? தெரியுமா? அப்படி ஒரு சின்ன சின்ன அதனால ரசிப்பு தன்மை என்பது மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். போல கடவுளை இதெல்லாம் சிந்திச்சு செயல்படுத்தி வணங்கி வேற வேண்டும் என்றால் கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இல்லைன்னா என்ன வராது. கடவுளுடைய அனுகிரகமே இல்லை அப்படின்னா என்ன வராது? மூக்கல காத்து வராது. மூக்கல அவன்தான் நீ 10 வருஷம் வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவன் காலம் போச்சு. பரவாயில்ல, அவன் வந்து சொன்னாலும் நான் அவங்க பெண்ணை 10 வருஷம் போட்டு விடுவேன். நம்ம எல்லோரும் திருவடி கேட்டுதான் வச்சுக்கோம். கேட்டு கொடுப்பவன் இதுதான் அன்பு ஆழ்வார் வாசலத்தை இதையும் பாடணும். ரசிக்கணும், இதெல்லாம் கத்துக்கணும். சொல்றாருன்னா நான் ஒரு மறைப்பு, எனக்கு எல்லாமே தெரியும். பாடமும் தெரியும், ஹார்மோனி வாசிக்க தெரியும், மிருதகம் வாசிக்க தெரியும், மொத்தமே எனக்கு தெரியும். மொத்தம் எனக்கு எளிதானடா. இருந்தாலும் ஒண்ணு நான் படிச்சிருக்கிற மத்திய ஒரு உருவம் கூட இருக்கு. அந்த மண்ணுல நீ பாடினா நான் ரசிக்கிறேன். மனிதனாக பழக்க வச்சேன். ஏன்னா எத்தனையோ மிருகம் கிடையாது, அது மாதிரி பல்வேறு போயிருக்கு. மண் புழுவுக்கு மனித புழுவுக்கு என்ன மண் புழு இருக்குது, இது மனித புழு. மண் புழு மண்ணையே சென்று மலம் செல்றது. மனித புழுவு அதுவும் மண்ணை தின்னுது. ஏன் எப்படி தின்னதுன்னா 6 அறிவு இருக்கிறதுனால மண்ணை மறைத்து சாப்பிடுது. மண்ணை மறைத்து சாப்பிடுது. நெல்லு மண், பழம் மண், மரம் வளர்த்து அதுக்கு காய்ச்சி கையாளு துவைத்து ரசிக்கணும். அது எனக்கு ஒரு மனிதன் வந்து ஆகையினாலே மண் புழு நேரடி ஒளிபரப்பா மண்ணை சாப்பிடுது. மனித புழுவை 6 அடி இருக்கிறதுனால மறைத்து சாப்பிடுது. எல்லாமே தேவையான பேசணும். இந்த மூன்று பேசணும்னு நினைச்சுட்டு போகிறோம். சும்மா பேசவே முடியாது. அதனால பகவான் நல்ல நல்ல சௌகரியமா இருக்கு. வல்லாரை கொண்டாரை அப்ப கம்சான் சின்ன பாடம் முடிச்சு போடுங்களா? அது இருந்தாங்க அவன் மெசேஜ் வந்துடும் அப்படின்னு அவன் அரவரா 50 கம்சன்
அவன் வர நேரத்துக்கு உத்திதான் போட்டுக்கிறான், நெரிச்சா போயிடும். ஆனா வெறிக்கதான் முடியல, அவனால வெறிக்கதான் முடியல. அப்படியே வந்து காலை தோக்குறாங்க, சும்மா அந்த கையை வச்சா அப்படியே அந்த பல்ஜி வச்சான். அம்மா அப்படி கையை வச்சா பல்ஜி அவனா இருக்குது. ஆளு தடுமா இருந்தா என்ன பண்ணுது? அதான் சொல்றேன், வல்லானை கொன்றானை இன்னும் மாற்றாரை மாற்றடிக்க மொத்த பேரும் நம்ம ஆளை கொண்டான், அவனை மொத்த பேருமே கொண்டான். போட்டு மொத்த பேருமே வல்லானை கொன்றானை இன்னும் மாற்றாரை மாற்றடிக்க இந்த வல்லானை மாயனை உலகத்திலேயே வல்லவன் யார்? அவன் ஒருவன். அவனை விட வல்லவன் உலகத்திலே நினைச்சுக்கலாம். நான் ரவுடி நினைச்சப்பட்ட ரவுடி ஜுரம் கேள்வி ஜுரத்தை என்னால பார்க்க முடியாது, எல்லாத்தையும் பார்க்க சொல்லுவாங்க ரவுடி. ஆனா ஜுரம் வந்துட்டா ஒண்ணுமே இல்லை, யாரும் அவளை தொற்றுக்க மாட்டாங்க, ஜுரம் தான் வந்து. ஆனா கேள்வி என்ன பார்த்து அதை பார்க்க முடியாது. உலகத்திலேயே வல்லவன் நாலாவது வாசம். அறியாமோரே அறிகாமோனி அறிகாமோனி நமோதி நமோதி அந்த குலத்துக்கு அதிபதியாகிய அசுரர் காக்கடரை இந்த குலத்தை எதிர்த்து கலைந்த இறுதிக்கேசவன் தனக்கே இந்த குலத்தை எதிர்த்து கலைந்த இறுதிக்கேசவன் தனக்கே தொண்டை குலத்தில் உள்ளில் வந்து அதிகூடும் ஆசிர நாமம் சொல்லி பண்டை குலத்தை நவேந்து பல்லாண்டு பல்லாயிரதான் என்று பாடுதுமே பாடுதுமே அழுதுமே. எந்த ராமத்துக்கு ஹரி எந்தை தந்தை 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 தமூத்தப்பன் படம் எந்தை தந்தை 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 தமூத்தப்பன் எந்தை தந்தை 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 தமூத்தப்பன் வழி வழி ஆட்சி அங்கள் வந்து வழி வழி ஆட்சிகிறோம் முந்தன் திருவோண திருவிழாவில் முந்தன் திருவோண திருவிழாவில் அந்தியும் போதில் அறிவுருவாகி அந்தியும் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனே
வீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுமே பந்தள வீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுமே பந்தள வீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுமே நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? எங்க போய்க்கிற சொல்லிட்டாரு பாடம் பண்ணுவாங்க. அதே ஞாபகம் ஈரோடு போயிருக்கிறேன் கச்சேரிக்கு. அப்போ நம்ம மதுரை சோமசுந்தரம் சிசியை வந்திருக்கிறாரு. ஐயா பாட்டு எப்படி வரும்? பாட்டு எப்படி வரும்? சும்மா உட்காந்துருந்தா பாட்டு வருமானு கேட்டேன். உட்காந்துருந்தா கத்தனாதான் பாட்டு வரும்னாரு. சொன்னாரு பாட்டு வரும். அப்ப இந்த மாதிரி கத்தனாதான் பாட்டு வரும். வருமா? அப்படிதான் போவோம் பின்னாடியே. இப்ப கத்தனா கொஞ்சம் முன்னாடி வரும். கத்தனாதான் கொஞ்சம் முன்னாடி வரும். அதே கொஞ்சம் பக்கமாயிட்டு பக்கமா அதை கச்சிக்கலாம். ஜாயின் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் அப்படிதான் வரும். என்ன பாருங்க இதுக்கு பேர் மதானந்தி ராகம். இந்த ராகத்தை நீங்க பிடிக்கணும்னா அற்புதனே முனையாண்டே துணையாரம்மா, அற்புதனே முனையாண்டே துணையாரம்மா, பத்ததனே மணிந்து நின்றாகம் பாரம்மா அம்மா, அற்புதனே முனையாண்டே துணையாரம்மா. புனிதமென்ற பூமியே புகழோடு வாழ்ந்து வரும், புனிதமென்ற பூமியிலே புகழோடு வாழ்ந்து வரும், அகிலமெல்லாம் அருள் புரியும் அரணே மங்கையம்மா, அற்புதமே முனையாண்டே துணையாரம்மா, பத்ததனே மணிந்து நின்றாகம் பாரம்மா அம்மா, அற்புதமே முனையாண்டே துணையாரம்மா.
துணையாரம்மா பூமியே உலகமே உன் திருவுள்ளம் இந்த பூமியே உன் வடிவம் உலகமே உன் திருவுள்ளம் அனைத்தையும் ஆள்பவனே பெருந்தேனே அற்புதமே துணையானே துணையாரம்மா பர்வதமே பணிந்து நின்றோம் கண்பாரமா அம்மா அற்புதமே துணையானே துணையாரம்மா அலைகடல் மீதிலே அலை வரிசை ஓசையிலே அலைகடல் மீதிலே அலை வரிசை ஓசையிலே அனுதினமும் அருள் புரியும் அலைமகள் தானே அனுதினமும் அருள் புரியும் அலைமகள் தானே அற்புதமே துணையானே துணையாரம்மா பர்வதமே பணிந்து நின்றோம் கண்பாரமா அம்மா அற்புதமே துணையானே துணையாரம்மா. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. அப்படி நாமெல்லாம் நாதங்களை தேர்ந்தெடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாட்டு ஞாபகம் பண்ணி அந்த பாட்டு அப்படியே பிரபலத்தை சேர்த்து இல்லையா? அத்தனை ராஜாக்களும் நமக்கு வளத்தை கொடுப்பதிலும் உறுதியா இருக்கிறான், செல்வத்தை கொடுப்பதிலும் உறுதியா இருக்கிறான், பாஸ் பண்றதுக்கும் உறுதியா இருக்கிறான். காஞ்சிபுரத்தின் ஒரு சின்ன கருத்து என்ன, சிறப்பு என்ன? ஏன்னா காஞ்சிபுரத்துல இருக்கிற பெருமாள் தேவாதி தேவராஜனாக ஆட்சி செய்தான். இன்னொரு ராஜா வரதராஜான்னு சொல்றீங்களா, அவருக்கு என்ன பட்ட பேரு? வரத்தை கொடுப்பதிலே வரதராஜன், வரத்தை கொடுப்பதிலே வரதராஜனாக, உலகத்தையே ஆளக்கூடிய தேவான தேவராஜனாக. இரண்டு பட்ட பெயர்கள் காஞ்சிபுரத்து வரதராஜ பெருமாள், இரண்டு பட்ட பெயர்களோடு உலகத்தை ஆட்சி செய்கிறார் பெருந்தேவரதன். ஆகையினாலே காஞ்சிபுரத்திலே என்ன சிறப்பு? முதல் கருட சேவை உலகத்திலேயே முதல் இடம் கருட சேவை காஞ்சி மாநகர். இந்த உலகத்திலேயே கருட சேவை முதலிடம் எங்கே அப்படின்னா காஞ்சி மாநகர். அதுக்கப்புறம் கருட சேவையிலே எல்லாருக்குமே ஒரு கையில் போடும். எத்தனை பேர் வந்து நமக்கு தெரியாது, பக்கத்துல பேர் நமக்கு யாருமே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா மற்ற பேரே கணக்கம் அப்படிப்பா எல்லோருக்கும் ஒரு கை. ராஜா கையெழுத்து வாங்கிட்டால் உலகத்துல அனைத்தையும் வாங்க முடியும் இல்லையா? அதுக்கு யார் கையெழுத்து வேணும்? ராஜா கையெழுத்து. ராஜா என்ன கொடுப்பா? ஒரு கையெழுத்து.
கையெழுத்து எங்க பாஸ் பண்ணலாம்? ஆகையினாலே அரங்கத்துக்கு போனா பாஸ் பண்ண முடியும். காஞ்சிபுரம் கையெழுத்து, அரங்கத்துல பாசு, திருவேங்கடத்துல கேஷ். காஞ்சிபுரம் கையெழுத்து, அரங்கத்துல பாசு, திருவேங்கடத்துல கேஷ். அதான் உலகத்திலேயே எட்டாபிஸ் எது? ஆன்மீகத்துல ஸ்ரீரங்கம் தான் இருக்கு. ஸ்ரீரங்கம் எட்டு. செல்வத்துக்கு எட்டு திருவேங்கடம். உலகத்தையே ஆளக்கூடிய பவர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் எடுத்து அரங்கத்துல பாசு, திருவேங்கடத்துல கேஷ். என்ன காரணம் சொன்னேன்? மகாமேருதான் சொன்னேன். தீயில் பொழிகின்ற சுடராகி திகழ் திரு சக்கரத்தின் கோயில் பொறியாளி ஒப்புண்டு நின்று குடி குடி ஆட்சிகின்றோ மாய பொறுமலை மாலை மாய பொறுமலை மாணனை ஆயுதம் தோளும் ஒழிக்குன்றி ஆயை சுழற்றியே ஆடி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுவேனே. அந்த ஒரு பாட்டை ஞாபகம் பண்ணிங்கன்னா இந்த ராகத்தை முயற்சிக்கலாம். இந்த ராகத்தை இந்த பாடல்ல ஆழ்வாருடைய வாசகத்துல நுழைச்சிக்கணும். ராகத்தை நல்ல தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா எந்த பாசனத்தையும் பாடலாம். எல்லா பாசனத்தையும் பாடணும். இப்படிதான் பாடணும். பாசனத்தை எல்லா ராகத்தையும் எல்லா பாசனத்தையும் சேர்க்கணும். இதை நல்லதோ சோறும் நியதமோ அத்தானி சேவகமோ கையடை காயம் அழுத்துக்கு போடு காதைக்கு குண்டலமோ மெய்யிடை நல்லதோ சாந்தம் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்லா பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவேனே பல்லாண்டு கூறுவேனே கூறுவேனே. பாருங்களா பாருங்களா நீங்க வரப்பற்றி பண்றீங்கன்னா இன்னும் ஃப்ரீயா இருக்கும். இல்ல ஃப்ரீயா பாருங்க. போன் கொடுத்து நல்லா தொண்டா பாடி 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 தொண்டை எப்படி வரும்னு பாருங்க. கத்தனா பாட்டு கத்தனாதான் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணாது பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு இல்லையா? குனிந்த பின் மனமே குனிந்த பின் மனமே அவன் சொல்லலாம் இவன் சொல்லலாம். அவனுக்கு என்ன தெரியும்? இதை பத்தி அவனுக்கு கொஞ்சம் தெரியுமா?
செல்வந்தர் ஏலகிரி மலையில பல கோடி சொத்துக்கு உருவான திருமலையில அடைய பஜனை பார்த்துட்டாரு. உங்க பஜனை தான் ஏலகிரி மலையில வந்து பூமி பூஜை போன ஏலகிரியில போயிட்டு பஜனை பண்ணி ஆழ்வார் ஆண்டாள் ஆசனங்கள் 30 சேமிச்சு